السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده. الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ரமதானுடைய கடைசி பகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இன்னும் இருக்கக்கூடிய எஞ்சியுள்ள நாட்களையும் அழகான முறையில இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி துஆ செய்வோம். நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹ்வினுடைய கருணையை பெற்றுத் தரக்கூடியதாக, அந்த கருணையின் மூலமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் சுவனத்தை கடமையாக்கி நரகத்தை ஹராமாக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல நாம இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். நம்ம நரகத்தை குறித்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த நரகத்துல எப்படிப்பட்ட வாயில்கள் உண்டு, அந்த நரகவாசிகள் அதுல எப்படி வரவேற்கப்படுவாங்க, அவர்களுடைய அந்த நரகத்துல அவர்கள் எப்படி இழுத்து வரப்படுவார்கள் அப்படிங்கிறதை குறித்தும் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த நரகவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா அங்க ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உணவு வகைகள், அந்த உணவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். அந்த உணவு அப்படிங்கிறது சொர்க்கவாசிகளுடைய உணவையும் நம்ம இந்த இடத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அவர்கள் நினைச்ச உடனேயே அந்த கனிகள் அவர்களுக்கு முன்னாடி இருக்கும். அந்த கனிகளை அவர்கள் உட்கொள்வார்கள். அந்த கனிகள் மறுபடியும் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சோம். இன்னும் சொல்ல போனா எழுந்து கூட போகாத அளவிற்கு, நினைத்தவுடன் வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய உணவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நரகவாசிகளுடைய உணவை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுறான். எப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான் அப்படின்னா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பொருட்களை அல்லாஹ்வுல அவர்கள் சாப்பிடுவதற்கும் பருகுவதற்கும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். அந்த உணவும் அவர்களுடைய பானமுமே நரகவாசிகளுடைய வேதனையை இன்னும் 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 அதிகப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. அல்லாஹ் தஆலா நரகவாசிகளுக்கு நிறைய உணவுகளை வச்சிருக்கலாம். குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஜக்கூம் அப்படிங்கிற அந்த உணவை பற்றி சொல்றோம். இந்த ஜக்கூம் அப்படிங்கிறது நரகத்தினுடைய அடிமட்டத்திலிருந்து உருவாகக்கூடிய ஒரு மரத்தினுடைய பானம். சாப்பிடுவதற்கு ரொம்ப மோசமாக இருக்கும், நாற்றமானதாக இருக்கும், அது பார்ப்பதற்கு பயங்கரமானதாக இருக்கும். அதனை விழுங்கினால் அது குரல் வளையில் சிக்கிக்கொள்ளும். இந்த குரல் வளையில சிக்கினத உள்ள அனுப்புனதுக்கே அல்லாஹ் இன்னொன்னு கொடுப்பான் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அந்த அந்த நீர் இன்னும் மோசம். அதை விழுங்குவதற்கான நீர் இன்னும் மோசமானதாக இருக்கும். அந்த உணவு இந்த குரல் வளையை அப்படியே நெருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. இதை குறித்து அல்லாஹ் எதுல சொல்றாங்கன்னா, 37வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனத்துல இருந்து சொல்றாங்க. அது விரும்பினால் சிறந்ததா அல்லது கள்ளி மரமா? நிச்சயமாக நாம் அதை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாகவே செய்திருக்கிறோம். இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு மின் அஸ்லில் ஜஹீம். மெய்யாகவே அது நரகத்தின் அடித்தளத்திலிருந்து வெளிப்படும் மரம். அது பழங்கள், அதனுடைய பழங்கள் ஷைத்தானுடைய தலைகளை போன்று இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மரம், அந்த மரத்தினுடைய பானம், அந்த மரத்தினுடைய பழம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொன்னான். அதோட அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அவர்கள் அதிலிருந்தே புசிப்பார்கள், அதை கொண்டே தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொள்வார்கள்.
பின்னர் நிச்சயமாக அதற்கு மேல் கொதிக்க வைக்கப்பட்டுள்ள நீரிலிருந்து பானமும் அவர்களுக்கு உண்டு. சகூம் அப்படிங்கிறது நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஜக்கூமை பற்றி இன்னொரு இடத்தை அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷஜரத்த ஜக்கூம் தஅமுல் அதீம், நிச்சயமாக ஜக்கூம் மரம் பாவிகளுக்குரிய உணவு. அந்த உணவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லும்போது, கல் குஹுல் யுகலி ஃபில் புத்தூன், அது உருக்கப்பட்ட செம்பை போல இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஜக்கூம் சாதாரணமானது கிடையாது. இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய கல்வி செடியை போன்றோ முச்செடிகளை போன்றோ கிடையவே கிடையாது சகோதரிகளே. பாவிகளுக்குரிய உணவாக, நரகவாசிகளுக்குரிய உணவாக அல்லாஹ் தயார்படுத்திருக்கக்கூடிய அந்த ஜக்கூம் எவ்வளவு மோசமானது அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதுறாங்க, நிச்சயமாக அல்லாஹ்வை அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களாகவே அஞ்சி நீங்கள் மரணிக்க வேண்டாம். قال رسول الله صلى الله عليه وسلم لأن قطرة من زقوم, ஜக்கூமில் இருந்து ஒரு துளி இந்த உலகத்துல பட்டுச்சுன்னா இந்த உலகத்தை அது சீரழித்து. ஒரு துளி, ஒரே ஒரு துளி ஜக்கூமில் இருந்து இந்த உலகத்துல பட்டுச்சுன்னா இந்த உலகத்தையே அது அழித்து விடும், சீரழித்து விடும், நாசமாக்கி விடும் சொல்லிட்டு இவன் எப்போது அதனை உட்கொள்பவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நரகத்திற்கென்று யாரையும் படைக்கல. மனிதர்களிலிருந்து நரகத்திற்கென்று யாரும் படைக்கப்படல. அல்லாஹ் எவ்வளவு வாய்ப்புகளை கொடுக்கிறான். அந்த நரகத்திற்குரிய வாய்ப்புகளை, நரகவாசிகளுக்குரிய வாய்ப்புகளை அல்லாஹ் எவ்வளோ சீர்பெற்று சொர்க்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நிறைய கொடுக்கிறான். அதையும் மிஞ்சி ஒரு மனிதன் நரகத்துக்குள்ள நுழையிறான்னா எல்லாம் பாதுகாக்கட்டும், அவனை விட துர்பாக்கியசாலி வேற யாராவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட துர்பாக்கியசாலியாக நாம இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ்விடத்துல மன்றாடக்கூடியவங்களாக நாம இருக்கணும். ஒரு துளி, ஒரு துளியே இந்த உலகத்தை இதாக்கிடும்னா அதை உட்கொள்ளக்கூடிய மனிதனுடைய நிலை, அவனுடைய உருவத்தை அது எப்படி சீர்குலைக்கும் அப்படிங்கிறதையும் நாம சிந்திக்கணும். முதல் உணவாக அல்லாஹ் ஜக்கூமை பத்தி பேசுறான். இரண்டாவது உணவாக அல்லாஹ் சொல்லக்கூடியது ரிஸ்லீன். ரிஸ்லீன் அப்படிங்கிறது நரகவாசிகளுடைய சீல், ரத்தம், வியர்வை. அந்த குறிகாரன், பொய் சொல்லக்கூடியவன், கோல் சொல்லக்கூடியவன், பொய் சாட்சி சொல்பவர்களுடைய வாயிலிருந்து வழியாக வெளியேறக்கூடிய அந்த கோலை சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது அவனுக்கான உணவாக இருக்கும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். 69வது அத்தியாயத்தினுடைய 35ல இருந்து 37வது வசனம். فَلَيْسَ لَهُ الْيَوْمَ هَاهُنَا حَمِيمٌ وَلَا طَعَامٌ إِلَّا مِنْ غِسْلِينٍ لَا يَأْكُلُهُ إِلَّا الْخَاطِئُونَ. எனவே அவனுக்கு இன்றைய தினம் இங்கே எந்த நண்பனும் இல்லை, சீல் நீரை தவிர அவனுக்கு வேறு எந்த உணவும் இல்லை, குற்றவாளிகளை தவிர வேறு யாரும் அதை புசியார். அதை சொல்லும் போதே அல்ல பாதுகாக்கட்டும், அருவருப்பு ஏற்படும். அதுதான் நரகவாசிகளுடைய உணவுனா சகோதரிகளே, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துற, நரகவாசிகள் அப்படிங்கிறவங்க அல்லாஹ்வுடைய கருணையிலிருந்து தவறியவர்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பிலிருந்து தவறியவர்கள். இவர்கள் தான் நரகவாசிகள், வேற யாரும் கிடையாது. அதுல இருந்து நாம பாதுகாப்பு பெறணும்னா அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறக்கூடியவங்களாக நாம இருக்கணும். இன்னைக்கும் வேதனையா இருக்குல்ல, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பத்தி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஒரு இதா இருந்தது. ஆனா அந்த நரகவாசிகளுடைய உணவை பற்றி பேசும்போதே இவ்வளோ மோசமாக இருக்குன்னா அதை உட்கொள்ளக்கூடிய மனிதனுடைய நிலைமை வேதனையிலும் வேதனை.
இறைவன் இவ்வளோ ஷதீதுல் இகாப் மட்டும் தன்னை குறித்து சொல்லல. நான் பிடிப்பதில் கடுமையானவன்றதை மட்டும் அல்லாஹ் பயன்படுத்துற சகோதரிகளே. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அர் ரஹ்மான் வல் ஹலீம், சகிப்புத்தன்மை உடையவன், சபூர் பொறுமையாளன். எவ்வளோ வாய்ப்புகளை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். சோ இரண்டாவது உணவு ஹசி, மூன்றாவது பரியர். இது ஒரு மிகவும் மோசமான முட்கள் நிறைந்த குரல் வளையில சிக்கக்கூடிய ஒரு செடி. நரகவாசிகள் இதனை கொதிக்கின்ற நீரினால இதை கீழே இறக்குவாங்களாம். ஆனா அந்த எரிப்பின் காரணத்தினால மலவாய் வழியாக உடனே அதை வெளியே விடுமா. அதனால அவனுடைய பசியும் தீராது. இதனை சாப்பிடக்கூடியவன் பருமனாகவும் மாட்டான் அப்படின்னு அல்லா சொல்றான். லைசலகும் ஜாமுன் இல்லாமல் தொரியாள் 88வது அத்தியாயத்தினுடைய 6வது 7வது வசனம். லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூர். அவர்களுக்கு விஷச்செடிகளை தவிர வேறு உணவில்லை. அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அன்றியும் பசியும் தணிக்காது. பாதுகாப்படும் சகோதரிகளே, இந்த 3 உணவுகளை தான் அல்லாஹ் சொல்றான். அந்த 3ஐயே நமக்கு அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்மையும் பாதுகாக்கணும், நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கணும், நம் சந்ததிகளையும் பாதுகாக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம எதிரிகளுக்கு கூட அல்லாஹ் இத கொடுக்க கூடாதுன்றத நம்ம வாசி. 3 உணவுகள் 3மே எவ்வளவு மோசமானதாக இருக்கு. இதை தாண்டி அந்த நரகவாசிகளுக்கு உணவை அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி பானத்தையும் அந்த ஆழத்துல குடிக்கிறான். குடிக்கிறதுக்கும் அல்லாஹ்தஆலா ஏதாவது கொடுக்குறானா? இந்த குடிக்கக்கூடியது விருப்பப்பட்டு அவர்கள் இது எங்களுக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி குடிக்கிறது இல்லை. அந்த உணவை அவர்கள் உள்ள தள்ளுவதற்கு அவர்களுக்காக கொடுக்கப்படுதுன்னா அது எவ்வளவு மோசமானதாக இருக்கும். பாதுகாக்கும். அதையும் அவர்கள் ஒரு ஒட்டகம் குடிப்பதை போன்று குடிப்பாங்க. இந்த ஒட்டகம் குடிக்கிறது மாதிரி குடிச்சாலும் அது எவ்வளவு மோசமானதாக இருக்கும். 85வது அத்தியாயத்தினுடைய 2வது முதல்ல 5வது வசனம் வரைக்கும் நல்லா சொல்றாங்க. உஜூஹு யௌமஇதின் காஷியா ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா. அந்நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும், அவை செயல்பட்டவையும் அதிலே நிலையாக நின்றவையுமாகும். கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் அவை புகும், கொதிக்கும் ஊற்றிலிருந்து நீர் புகட்டப்படும். கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் ஊட்டப்படும். கொதிக்கும் ஊற்றிலிருந்து இப்ப எவ்வளவு கொதிக்க வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம சிந்திக்கணும். சும்மா ஏதோ கொஞ்ச நேரம் சூடு வச்சு குடித்தோன்றது கிடையாது. கொதிக்கக்கூடிய ஊற்றிலிருந்து அவனுக்கு நீர் புகட்டப்படும்னா பாதுகாக்கட்டும். இன்னும் சொல்லணும், இதுதான் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கு. மஸலுல் ஜன்னத்தி அல்லதி உஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரு மின் மாஇன் கைர ஆஸின் வஅன்ஹாரு மின் லபனின் லம் யதகய்யர் துஆமுஹு அவ் அன்ஹாரு மின் கம்ரின் லذّத்தின் லிஷ்ஷாரிபின் வஅன்ஹாரு மின் அஸ்ரின் முஸஃபா வலஹும் ஃபீஹா மின் குல்லி ثمرات ومغفرة ومن ربهم كمن هو خالد في النار وسقوا ماء حميما فقطع أمعاءهم. எப்படிப்பட்டது? ஏற்கனவே இந்த வசனத்தை 47வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தை சொர்க்கத்தை பற்றி பேசும்போது படிச்சோம். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பயபக்தியுடையவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தினுடைய உதாரணம். அதுல மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும், தன் சுவை மாறாத பால் ஆறுகளும், அருந்துவோருக்கு இன்பம் அளிக்கும் மதுரச ஆறுகளும், தெளிவான தேனாறுகளும் இருக்கின்றன. இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லா விதமான கனிவகைகளும் தன் இறைவனுடைய மன்னிப்பும் உண்டு அப்படிங்கிறத படிச்சோமா. அல்ல அடுத்து சொல்றான், கமன் ஹுவ காலிதுன் ஃபின்னார், நரகத்துல எவன் தங்கி இருந்து, வசுகுமா அன் ஹமீமா,
கொதிக்கக்கூடிய நீர் புகட்டப்பட்டு உடல் குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகி விடுமே, அவனுக்கு ஒப்பாவாரான்னு கேட்கிறான். இந்த கொதிக்கக்கூடிய நீரை உள்ளக குடிக்கும் போது தள்ளும் பொழுது அவனுடைய குடல்கள் துண்டு துண்டாக ஆக்கிடுமா. அவனுடைய கொதிக்கக்கூடிய தண்ணீர் அவனுடைய மேல ஊத்தப்படுது. அது அவனுக்கு அவனுடைய குடல்கள் துண்டு துண்டாகும்னா ஒரு வசனத்துல எல்லாம் சொல்றான், அதை கொண்டு அவர்களுடைய வயிறுகளில் உள்ளவைகள் தோள்களும் உருக்கப்படும். ஒரு செம்பு உருக்கப்படுவதை போன்று ஒரு இரும்பு பாதுகாக்கட்டும். உலோகங்கள் உருகிறத நம்ம பார்த்திருக்கோம். வயிறுகளும் தோள்களும் உருக்கப்படும்னா அவனுடைய நிலைமை அதுல எப்படி இருக்கும்ல? அந்த நிலைமையில இருந்து எல்லாம் நம்மள காப்பாற்றணும்னு சொல்லுது. என்ன சொல்றான்? உள்ளமா அராது மின்ஹா, அதுல இருந்து அவன் வெளியேறலான்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த துக்கத்தினால அவர்கள் அதுல இருந்து வெளியேறலான்னு நினைக்கும் போது ஒழையுது, நீங்க போங்க, நீங்க அதுலயே போங்கன்னு அனுப்பப்படுவாங்க. எரிக்கக்கூடிய வேதனையை சுவையுங்கள்னு அவர்களுக்கு சொல்லப்படும்னு அல்ல சொல்றான். இந்த வார்த்தைகள்லாம் வறுமையில கேட்காம அல்ல நம்மளை பாதுகாக்கணும்னு சகோதரிகளே நாம துவா செய்வோம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம்ன்றதையும் நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கும் நம்ம தான் இந்த உலகத்துல நமக்குதான் தவறா நினைக்காதீங்க. நாவு இருக்கு, வாய் இருக்கு, நீ என்னென்னமோ பேசணும். நமக்குதான் பேச்சு திறமை எனக்கு ஜாஸ்தின்னு என்னென்னமோ பேசி அடுத்தவங்கள நம்மளுடைய பேச்சு திறமையால வாயடைக்க வச்சிடும். அந்த பேச்சு நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகுமான்ற அந்த அச்சம் நமக்கு வரணும். விசலாலிசன் சொல்றாங்கல்ல, இரு தாடைகளுக்கு இடையில உள்ளதையும் இரு தொடைகளுக்கு இடையில உள்ளதையும் யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் சுவனம் செல்ல நான் பொறுப்பேற்கிறேன். இத படிக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு இல்ல? இந்த உலகத்துல ஒரு நல்ல உணவை உட்கொள்ளும் போதே இதை விட நல்ல உணவு கிடைச்சா நல்லா இருக்கும் தான் மனசே இல்லை. நல்ல உணவை தான் சாப்பிடுறோம். ஒரு ஆடை பார்த்தோம்னா இல்ல ஒரு ஏதாவது ஒரு நொட்டீஸ பார்த்தோம்னா இந்த உணவை நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்படணும். இல்ல கொடுக்கணும், இன்ஷா அல்லாஹ் இம்மையிலே கொடுக்கணும், மறுமையில கொடுக்கணும். மறுமையில உள்ள அந்த உணவு விரும்பினாலும் விரும்பாட்டியும் வெறுத்தாலும் அதுதான் உணவுன்னா அது எவ்வளவு கொடுமையானது, கடுமையானது, கொடூரமானதுன்றத சகோதரிகளை யோசிக்கணும். உடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக்கப்படும்னா அவர்கள் செய்த செயல்கள் என்ன? யோசிச்சு பாருங்க. நரகவாசிகள் செய்த செயல் இது வெறும் இணை வைத்த நிலையில் மரணித்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, பாவிகளுக்குரியது. யார் பாவி? பாசிக்கனா யாரு? பாவினா யாரு? தொழாதவனா? நோன்பு நோக்காதவனா? இல்லையே, அவன் மட்டும் இல்லையே. தொழுதிருந்தும் நோன்பு வைத்திருந்தும் நல்லா பாதுகாக்கட்டும். அப்ப நமக்கு அந்த அச்சம் வரணும், நிச்சயமா வரணும். என் நாவை என் பேச்சு திறமையால நான் ஜெயிக்கலாம்னு நினைக்கும் போது இந்த உணவுகள் எனக்கு ஞாபகம் வரணும். நான் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னை நரகத்துல போற்றுமோன்ற அச்சம் நம்ம கிட்ட வந்ததுன்னா கட்டாயம் இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம ஒரு பேணுதலோட வாழ்ந்தோம்னா நிச்சயமா இல்லாதால இந்த நரகத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த நரகத்தினுடைய உணவுகளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இன்ஷா அல்லாஹ் இருக்காது. இந்த இந்த உணவுகள்ல இருந்து எல்லாம் நம்மளை பாதுகாப்பான். அதை மட்டும் நம்ம உறுதியா நாம நினைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த உணவு மட்டும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்குன வசனம் அல்-மாஉ ஸதீத். குர்ஆனுடைய வசனத்துல நம்ம பார்த்தோம்னா 14வது அத்தியாயத்தினுடைய 15, 16, 17 14வது அத்தியாயத்தினுடைய 15, 16, 17 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான்.
واستفتحوا وخاب كل جبار عنيد من ورائه جهنم ويسقى من ماء صديد يتجرب ولا يكاد يسيغه ويأتيه الموت من كل مكان وما هو ميت ومن ورائه عذاب غليظ. இன்னும் அவர்கள் வெற்றியை தேடினார்கள். பிடிவாதக்கார வம்பன் ஒவ்வொருவனும் நஷ்டமடைந்தான். அவனுக்கு முன்னால் நரகம் இருக்கிறது. அவனுக்கு சீல் நீரே குடிக்கப்படும். அதை அவன் சிறிது சிறிதாக சிரமத்துடன் விழுங்குவான். எனினும் அதை அவன் எளிதாக விழுங்க மாட்டான். ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும். எனினும் அவன் இறந்து விடுபவனும் அல்ல. அன்றியும் அவன் முன்னே கொடிய வேதனையும் உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அவனுடைய அந்த சிரமத்தை, கஷ்டத்தை அல்லாஹ் ஒருவனை அறிவான். இது மட்டும்தான் நமக்கு தெரியும். நரகவாசிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தண்ணீரை கொடுக்குறான், உணவை கொடுக்குறான். உணவு கொடுக்காம இல்ல, யாரையும் அல்லாஹ் உணவு இல்லாம விடல. உணவை கொடுக்குறான். ஆனா என்ன உணவு, என்ன தண்ணீர் என்ற அந்த அச்சம் நமக்கு வரணும். இது எல்லாத்தையும் விட இன்னொரு தண்ணீரை அல்லாஹ் சொல்றான். உருக்கப்பட்ட செம்பை போல் உள்ள கொதிக்கக்கூடிய நீர். இதனை பருகக்கூடியவன் அந்த தண்ணிய தான் கிட்டக்கு கொண்டு போகும்போதே அந்த வெப்பம் அவனுடைய முகத்தினுடைய தோலை பொசுக்கி விடும்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். وَإِنْ يَسْتَغِيثُوا يُغَاثُوا بِمَاءٍ كَالْمُهْلِ يَشْفِي الْوُجُوهَ بِئْسَ الشَّرَابُ وَسَاءَتْ مُرْتَفَقًا. அவர்கள் ரட்சிக்க தேடினால் உருக்கப்பட்ட செம்மை போன்ற தண்ணீரை கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள். முகங்களை அது சுட்டு கருக்கிவிடும். மிக கேடான பானம். இன்னும் இறங்கும் தளத்தில் அதுவே மிகவும் மோசமானதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் ஒருவனே இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கணும். நமது வாசல் அவ்வளவுதான். நரகத்தினுடைய சீல்ல அந்த ஒரு வாளி ஜக்கூம்ல இருந்து ஒரு துளி படிச்சோம். நரகத்தினுடைய சீலில் இருந்து அந்த ஒரு வாளி உலகத்துல கொட்டப்பட்டா உலகத்தார் அனைவரும் துர்நாற்றம் உடையவங்களாக மாறிடுவாங்க. அது எவ்வளவு மோசமான ஒரு தண்ணீர். இந்த தண்ணீரை ஒரு மனிதன் கற்பனை கூட பண்ண முடியாது. இதுதான் யதார்த்தம். கற்பனை கூட பண்ண முடியும். தண்ணிய குடிக்கிறோங்க. உங்களுக்கு நோம்பு திறந்துட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரணும். தண்ணிய குடிக்கும் போது அல்லாடத்துல வாக்கிக்கணும். இந்த உலகத்துல எப்படி எங்களுக்கு தூய்மையான தண்ணீரை நீ குடித்தியோ, நாளை மறுமையிலையும் எங்களுக்கு தூய்மையான, சுத்தமான, நறுமணமான பானத்தை எங்களுக்கு குடு இறைவான்னு கேட்கும். அந்த உணவை உட்கொள்ளக்கூடிய நேரத்துல யா அல்லாஹ் இதைவிட பரிசுத்தமான உணவை எங்களுக்கு மறுமையில கொடுன்னு அல்லாஹ்விடத்துல முறையிடக்கூடியவங்களாக நாம் இருக்கணும் சகோதரிகள். பிரார்த்தனையின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விதியையே மாற்றலான்றாங்க. இதுவரைக்கும் நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பை கேட்டுலாம் இல்லாட்டி நீ எப்படி வாழும்ன்றதே தெரியாத பொழுது அல்லாஹ்விடத்துல நம்முடைய நசீபுக்காக நிறைய துஆ கேட்கணும். நல்ல உணவை அல்லாஹ் நாளை மறுமையில நமக்கு கொடுக்கணும்ன்ற இந்த பிரார்த்தனை நம்ம இடத்துல இருக்கணும் சகோதரிகள். இருந்தா மட்டும்தான் நம்மளால வெற்றி பெற முடியும். அதை தாண்டி வேற எதுவும் சொல்றதுக்கு தெரியல எனக்கு உண்மைக்குமே. இன்னொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லல. ரொம்ப குறைவான விஷயங்களை கேட்கும் போதே நமக்கு இவ்வளவு சிரமமா இருக்குன்னா என்ன காரணம்? என்ன நினைக்கிறீங்க? ஒரு மனிதன் நரகத்துக்கு போறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நன்மைகள் குறைவாக இருக்கு. நன்மைகள்னா அடுத்தவங்களை பார்த்து புன்னகை செய்வது கூட தர்மம். அந்த தர்மம் கூட இல்லைன்னா ஒரு மனிதருக்கு சலாம் சொல்லும் பொழுது 30 நன்மைகள் எனக்கு கிடைக்குது. அந்த 30 நன்மைகளை கூட பெறுவதற்கு அந்த மனிதனிடத்துல இல்லைன்றதுதானே. சின்ன சின்ன விஷயங்களை கூட பொடுபோக்காக நினைக்காம இந்த விஷயம் என்ன சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போயிடணும். இன்ஷா அல்லாஹ் இதே என்னை நரகத்துல இருந்து காப்பாத்தணும்ன்ற அந்த பயம் நமக்கு வரணும் சகோதரிகளே.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுங்கள். நம்ம கொடுக்குறோமா? என்ன தர்மமாக செய்றோம் நம்ம? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் சதக்கா கொடுக்கறது கிடையாது. என்னுடைய ஒரு தேவை நிறைவேறும்னா நான் சதக்கா கொடுக்கறது கிடையாது. நரக நெருப்பை அஞ்சி நான் என்ன தர்மம் செய்வேன்? இதை நான் கொடுக்கும் போது அல்ல இந்த நரகத்துல இருந்து என்னை காப்பாத்து, குடும்பத்தையும் காப்பாத்து. என்ன தர்மம் பண்ணணும்? பண்ணணும் சகோதரிகளை. நாம் உணவே பேரிச்சம்பழமாக இருந்த மக்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, பேரிச்சம்பழத்துல இருந்து ஒரு துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. நம்ம எவ்வளவு தர்மம் பண்ணலாம்? இதுல இருந்து பாதுகாப்பு பெறணுன்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக நன்மைகளை நிறைய சேகரிக்கணும். எந்த நன்மையுமே இது சின்னது தானே நம்ம நினைக்க கூடாது. அந்த சின்னது சிராத் என்ற பாலத்துல நம்ம கடக்கும் போது அதனுடைய 2 ஓரங்கள்ல இருக்கக்கூடிய குக்கிகளில் இருந்து நம்மளை காப்பாற்றணும். அந்த சின்ன நன்மை, அத்துணூண்டு நன்மை கட்டாயம் காப்பாற்றணும். இது சின்னது தானே, தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த நன்மை கூட என்னை காப்பாத்துன்ற அந்த அந்த எண்ணத்தோடு நம்ம அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கும். இதை போய் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து என்ன செய்யும்? இது என்னை காப்பாத்துன்ற எண்ணம் எனக்கு வரணும். இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியுமே, இதை தெரிஞ்சதை நான் சொல்லி என்னாக போறேன்? இது என்னைய காப்பாத்தும் அந்த பயம் நமக்கு வரணும். இந்த எண்ண ஓட்டம் முதல்ல நமக்கு வரணும் சகோதரிகள். இந்த எண்ண ஓட்டம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன், எந்த ஒரு இபாதத்தையுமே நாம விடவே மாட்டோம். நிச்சயமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, நரகத்திலிருந்து விடுதலை பெறுவார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில நோன்பு நோக்கும் பொழுது 70 வருடங்கள் அவருடைய முகம் நரகத்தை விட்டு தூரமாக 70 வருடங்கள் ரமதானை தாண்டி மற்ற எந்த நாட்கள் நம்ம நோன்பு நோக்கிறோம்? வைக்கணும், இனி நாம வைக்கணும். இந்த உணவையும் இந்த இந்த பானத்தையும் மட்டுமே படிக்கும் பாதுகாக்கணும். தப்பிக்கணுன்றதுக்காக இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, சின்ன ஒரு வாயில இருந்து ஒரு வார்த்தை வெளியே வரதுக்கு முன்னாடி நான் பல மடங்கு யோசிக்கணும். இதன் காரணத்தினால அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பானான்னு சிந்திச்சு பேசக்கூடியவங்களாக நாம இருக்கணும். இந்த நரகவாசிகளுக்கு உணவையும் தண்ணியை மட்டும் அல்லாஹ் சொல்லணும். உங்களுக்கு ஆடைய கூட அல்லாஹ் சொல்றான். ஆடை இல்லாம இல்லை, ஆடையும் உண்டாகும். எப்படிப்பட்ட ஆடை அல்லாஹ் சொல்றாங்க? 22வது அத்தியாயத்தினுடைய 19, 20வது வசனம். இருபத்தி 22, 19, 20. فهذان خصمان اختصموا في ربهم فالذين كفروا قطعت لهم ثياب من نار يصب من فوق رؤوسهم الحميم يصهر به ما في بطونهم والجلود. படித்த வசனம். ஆனா அதுல சொல்லப்படக்கூடியது, இரு தரப்பாரும் தம் இறைவனை பற்றி தர்க்கிக்கின்றனர். ஆனால் எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருப்பிலிருந்து ஆடைகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்துக்கு மேல வெப்பம். அல்லாஹ் ஞானம் மிக்கவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹக்கீம்னு சொல்றோம், லத்தீஃப்னு சொல்றோம், சொல்ல எந்த அளவிற்கு நுட்பமாக அந்த நாளில் மனிதனை துன்புறுத்தணும்னு அல்லாஹ் நினைச்சிட்டான்னா, இப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமான்னு சிந்திக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் துன்பப்படுத்துறேன். நெருப்பாலான ஆடை அதை அணிந்து கொண்டு அந்த மனிதனுக்கு இன்னும் கூட கொஞ்சம் வெப்பம் அருகில இருக்கும் போது அவனுடைய தோள்கள் என்ன நிலைக்கு மாறும்ன்றத சகோதரிகளை சிந்திக்க. அவங்களுக்கு நெருப்பாலான விரிப்புகளும் உண்டு, அவர்களுக்கு மேலே நெருப்பு போர்வைகளும் உண்டுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். போர்வை, நெருப்பு போர்வை, நெருப்பு விரிப்புகள் அப்படின்னா சகோதரர்கள் நம்ம என்ன அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம் சொல்லுங்க?
இறை நம்பிக்கையாளனுக்கு நரகத்தை பற்றி சொல்லப்பட்டால் அந்த நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடுறதுலதான் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம என்ன கேட்போம்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் மிம்பர்ல இருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாங்க, இத்தகுன் நார், நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். சகோதரிகளே, பொய்யோ கற்பனையோ கிடையாது, உண்மையான வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையிலிருந்து இத்தகுன் நார், நரக நெருப்பை அஞ்சுங்கள். அவர் எதுவுமே சொல்லல. சஹாபாக்கள் தங்களுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுகுறாங்க. நரகத்தினுடைய ஆடையை பற்றியோ உணவை பற்றியோ யார் நரகவாசிகள் என்பதை பற்றியோ எதுவும் சொல்லப்படல. இத்தகுன்னார், நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள்ன்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு அந்த சொர்க்கவாசிகளாக வாழ்ந்த சஹாபாக்கள் அழுதாங்க. சொர்க்கத்திற்கென்று நற்செய்தி பெற்ற அந்த தோழர்கள் தங்களுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுதாங்கன்னு படிக்கிறோம். ஏன்? அவர்களுடைய உள்ளம் முழுக்க அல்லாஹ்வை குறித்த பயம் இருந்தது, அந்த அச்சம் இருந்தது, அவங்களுக்கு அழுகை வந்தது. இன்னைக்கு நம்ம சொல்றோம், எனக்கெல்லாம் உறுதியான உள்ளம், நானும் அழுகவே மாட்டேன்னு. ரொம்ப வேதனைப்படணும். கருணை, இறைவனுடைய கருணையிலிருந்து உள்ளது கண்ணீர். அடுத்தவங்களுக்கு முன்னாடி நடிச்சு அழுக சொல்லல, நல்லா பாதுகாக்கட்டும். என் ரப்பிடத்துல கையேந்தினா எனக்கு அழுக வரலையேன்ற அந்த கடுமையான உள்ளமா யாரெல்லாம் என் உள்ளோன்னு நான் அழுகணும். எல்லாம் சொல்றாங்க, முஃமின்கள் யார்? இறைவனுடைய வசனம் சொல்லப்பட்டால் அழுதவர்களாக பணிவார்கள் நல்லா சொல்றானே. யோசிங்க. அப்ப எனக்கு அந்த கையை உயர்த்தக்கூடிய நேரத்துல அழுக வரலன்னா, ஏன் என்னுடைய உள்ளத்துல இன்னும் அந்த பயம் வரலையான்ற அந்த அந்த சிந்தனை நமக்கு வரணும் சகோதரிகளே. இன்னைக்கும் அழுகுவோம், அல்லாட்ட கையேந்தி அழுகுவோம். தன்னுடைய அடியார்கள் கண்ணீர் சிந்துவதை அல்லாஹ் கருணையாகத்தான் இருக்கணும். அவர்களுக்கான மன்னிப்பாக தான் அல்லாஹ் கொடுப்பான் நிச்சயம். தனிமையில அல்லாவை நினைத்து அழக்கூடிய, அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய கண்களை நரகம் தீண்டாது. இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எதை நினைச்சு அழுது? இந்த ரமபான்ல எதை நினைச்சு நான் அதிகமா அழுதுருப்பான்னு நினைக்கிறேன்? எதை நினைச்சு நாம அதிகமா அழுதுருப்போம்? யோசி. அல்லாஹ்வை நினைச்சா? அல்லாஹ்வினுடைய நரகத்தை நினைச்சா? யோசி. இல்லையே. அப்ப இனியாவது வாழக்கூடிய நாட்கள்ல என் கணவருக்கு தெரியாம, என் பிள்ளைகளுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம, எனக்கும் என் ரப்புக்கும் மட்டுமான அந்த பாலமாக என் கண்ணீர் இருக்கணும்னு நினைக்கணும் சகோதரிகளே. அழுகணும். அழக்கூடியவர் இதற்காக அழுகாம வேற எதற்காக அழுக போறாங்க? அழுகணும். அல்லாஹ்விடத்துல அழுது பிரார்த்திக்க கூடியவங்களாக நம்ம மாறணும் சகோதரிகள். நிச்சயமா மாறணும். அல்லாஹ்விடத்துல கேட்போம். அவன் கருணையால எப்படியாவது நம்மள மன்னிச்சு நம்மளுக்கு கொடுத்துருவான் அப்படிங்கிற அந்த அந்த நம்பிக்கை இருக்கு. உறுதியோட நம்ம கேட்கக்கூடியவங்களாக நாம இருக்கணும். இந்த நரகத்தினுடைய நெருப்பு அவர்களுடைய பாவங்களுக்கு தகுந்தவாறு பொசுக்கும், அவர்களை தீண்டும்னு படிக்கணும். உணவு மட்டும் இல்ல, அது மட்டும் அதாபு கிடையாது. இந்த நரகத்துல நிக்கக்கூடியது கூட அவர்களுடைய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வேதனைப்படுத்துவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலவருடைய அந்த நெருப்பு தீண்டுதல் எங்க தெரியுமா இருக்கும்? அவங்களுடைய கணுக்கால் அளவிற்கு. சில பேருடைய அந்த நெருப்பு தீண்டுதல் அவர்களுடைய முட்டு வரைக்கும் இருக்கும். சில பேருடைய அந்த நெருப்பு தீண்டுதல் அவர்களுடைய இடுப்பு அளவிற்கு. சில பேருடைய அந்த இடுப்பு கழுத்து வரைக்கும் அவர்களுடைய நெருப்பு தீண்டுதல் இருக்கு. நிக்கிற இடமும் வேதனை, சுற்றிலும் வேதனை, கொடுக்கப்படுறதும் வேதனை அப்படின்னா வேதனை. அந்த நரகத்துல கூட நூதினுடைய அடையாளத்தை எல்லாம் என்ன செஞ்சிடறான்? தடுக்கணும். இந்த வெற்றி சிறப்பணிந்தத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை அந்த நெருப்பிற்கு தடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும்.
எத்தனை சுஜூதுகள் நம்ம செய்வோம், எத்தனை 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 சுஜூதுகள். எல்லாம் பாதுகாக்கணும் சகோதரிகளே. நரகவாசிகளுக்கான வேதனை புதுப்பிக்கப்பட்டு அவனுக்கு வேதனை கொடுக்கப்பட்டு, மறுபடியும் தோள்கள் உருவாக்கப்பட்டு, மறுபடியும் வேதனை கொடுக்கப்பட்டு, மறுபடியும் தோள்கள் உருவாக்கப்பட்டு, மறுபடியும் வேதனை கொடுக்கப்படும். அது அல்லாத தோள்கள் அவர்கள் வேதனை அனுபவிப்பதற்கனே அவங்கள நம்ம மாத்தி கொடுப்போம்னு அல்லாதெல்லாம் சொல்றோம். நம்மள பாதுகாக்கணும். மிகவே அல்லாஹ்வை தவிர வேற யாரும் நம்ம மேல கருணை காட்டவே முடியாது. ஏன்னா வேற யாரு நான் செஞ்ச தப்ப மன்னிச்சாலும் என்கிட்ட சொல்லி காட்டுறாங்களோ இல்லையோ நினைச்சு பார்ப்பாங்க, அன்னைக்கு வந்த பாவத்தை பண்ணவ தானே அப்படின்னு. ஆனா என் ரப்பு அப்படி இல்லை, நம்முடைய ரப்பு அப்படி இல்லை. அல்லாஹ்தாலா நம்மள மன்னிப்பதற்கு தயாரா மன்னிக்கிறேன்றான். நீ என்ன செஞ்சாலும் என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் மன்னிச்சிருவேன், உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொல்றான். சில பேர் சொல்லுவாங்க ஆரம்பம் சரியா இருந்தாதான் முடிவு சரியா இருக்கும். இல்ல ஆரம்பத்தெல்லாம் பார்க்கல, முடிவை பாக்குறான். முடிவு சரியா இருக்கா, எப்படி வேணாலும் இருந்துட்ட, என்னுடைய வசனம் உனக்கு ஓதி காண்பிக்கப்பட்டு என்னை பற்றி நினைவு கூறப்பட்டு நீ திருந்தனியா, என்னிடத்துல வந்தியா, நான் உன்னை மன்னிக்கிறேன், உன் பழைச உன்னிடத்துல சொல்லி காட்டலன்ற அந்த அர்த்தம். நான் நாடுனா அதை மன்னிச்சு கூட விட்டுருவேன். பெரிய நான் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்குமா? நம்மளுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்னைக்கு நான் தொழுகையாளியாக இருக்கலாம், என் இறுதி முடிவு எப்படி இருக்கும்னு தெரியாது. இல்ல பாதுகாக்கட்டும். அல்லாஹ்விடத்துல இறுதி முடிவை நல்ல முடிவாக கேட்போம். இந்த நரகத்துல இருந்து எங்களை காப்பாத்திர யாருதான்னு நம்ம கேட்போம். ஒவ்வொரு நொழியிலையும் உன்னுடைய கருணையை பெற்ற அடியார்களாக, உன்னுடைய பாவ மன்னிப்பை பெற்ற அடியார்களாக எங்களை ஆக்கிறேன்னு எல்லா இடத்துல கையேந்த கூடியவங்களாக நம்ம மாறுவோம். அல்ல மன்னிக்கிறோமா? நிச்சயமா எல்லாம் மன்னிக்கிறோம். எல்லாம் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லவே இணை வைக்கிறவங்கள கூட மனம் திருந்திய நிலையில அல்லாவிடத்துல மன்னிப்ப கேட்டு இணை வைக்காம இருந்தா அல்ல மன்னிக்கிறேன்னு சொல்றான். நம்முடைய பாவத்தையும் அல்ல மன்னிப்பான். மன்னிப்பு நம்ம கேட்கணும். இந்த கொடிய நரகத்துல இருந்து பாதுகாவல் பெறுவதற்காக கட்டாயம் அல்லாவிடத்துல மனசார அழுது மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கும். சகோதரிகளே, நம்ம ஒரு நீயத்தை வச்சுக்குவோம். எனக்கும் என் இறைவனுக்கும் இடையேயான அந்த உரையாடல்ல யாரும் இல்லாமல் தனிமை நான் ஒரு உரையாடலை தினந்தோறை ஏற்படுத்திக்குவேன் அப்படிங்கிற அதை நீயத்தை வச்சுக்கோ. தினந்தோறும் என்னுடைய கண்ணீரை என் கணவர் காணாமல் இருக்கலாம், என் கணவருக்கு தெரியாமல், என் பிள்ளைகளுக்கு தெரியாமல், படைச்ச என் ரப்போடு மட்டும் நான் அழக்கூடிய நேரம், படைத்த என் ரப்போடு மட்டும் நான் பேசக்கூடிய நேரம், ஒரு நேரத்தை உருவாக்கணும். போதும் தூங்குனது, நிறைய தூங்கிட்டோம், வாழ்க்கையில நிறைய தூங்கிட்டோம். அமல்கள் செஞ்சோமான்னு தெரியாது, நிறைய தூங்கிட்டோம். இனி ஒவ்வொரு நாளும் சகருடைய நேரத்துல எத்திரிப்போம். 2 ரக்காத்து, குறைஞ்சபட்சம் 2 ரக்காத்து. எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல என் இறைவன் எனக்காக அடிவானத்துல வரக்கூடிய என்னுடைய இறைவனத்துல நான் மன்னிப்பு தேடுவேன். இந்த நரகத்துல இருந்து நான் பாதுகாப்பு கட்டாயம் அல்லாவிடத்துல பேசுவோம். நம்முடைய கண்ணீரை எல்லாம் ஒரு நாளும் இன்ஷா அல்லாஹ் வீணாக்க மாட்டான்ற எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாவிடத்துல நமக்குன்னு ஒரு தனிமையான ஒரு நேரத்தை உண்டாக்கி கட்டாயம் பேசுவோம். இல்லாட்ட கேட்போம். இல்ல நம்மள நரகத்துல இருந்து நம்மளையும் பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் எல்லாம் நேரான பாதையை கடைசி வரைக்கும் கொடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கணும்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ்
இதை தாண்டி நரகத்தை குறித்து எனக்கு வேற என்ன சொல்றது உண்மைக்குமே வரல. நல்லா பாதுகாக்கட்டும். ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான், என் கண்ணீர் என் இறைவன் மட்டுமே அறிந்ததாக இருக்கணும். அந்த தனிமையில நடக்கக்கூடிய கண்ணீருக்கு நிச்சயமாக எனக்கு நரகம் தீண்டக்கூடாதுன்ற அந்த பிரார்த்தனையை இன்ஷா அல்லாஹ் நாம வச்சுக்கலாம். அதே மாதிரியே இந்த நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய மனிதர் அவர் எப்படி இருப்பாரு? கடைசியாக அவங்களுடைய பாவங்களுக்கு தகுந்த மாதிரி தண்டனையை பெற்றுக்கொண்டு நரகத்துல இருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய மனிதன் எப்படி இருப்பாரு? இந்த கடைசியாக வெளியேறக்கூடிய மனிதருக்கு அவரை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் யாருடைய ஷஃபாஅத்துல நாளை மறுமை நாள்ல பயனளிக்கும் அப்படிங்கறத பத்தியும் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்புல நாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.